காட் பிளஸ் யூ மாமே. என்னப்பா உனக்கு பர்த்டேவா? எனக்கு இல்லை சார், ஃபாஸ்டாக் டாக்ஸியோட 25th anniversary. இப்போ 25 வருஷமா ஃபாஸ்ட்ராக்கோட கஸ்டமராக இருக்கேன்னு நானும் பெருமையாக சொல்லிக்கலாம். டவுன்லோட் ஃபாஸ்ட்ராக் டாக்ஸி ஆப் நவ். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். முதுகு வலியா, மூட்டு வலியா, கை கால் நீட்ட மடக்க இயலாமையா, அறுவை சிகிச்சை இல்லா குணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் PCR மகாராஜா தைலம். காட் பிளஸ் யூ மாமே. நைட்டு ஃபுல்லாக உட்காந்து வெல்டிங் வச்சது தெரியுதா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கணும். எல்லா அஜித் சார் ஃபேன்ஸும் எடுத்து மாட்டுங்களேன், பண்டிகையை கொண்டாடுங்களேன் அப்படிங்கிற மாதிரி குட் பேட் அக்லி படம் ரிலீஸ் ஆயிருக்கு. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் இப்போ தான் முடிஞ்சிருக்கு, பார்த்துட்டு வந்துட்டேன். படம் எப்படி இருக்குது, கதை எப்படி இருக்குது, இதெல்லாம் சொல்கிறதுக்கு முன்னாடி அஜித் சார், பழைய அஜித் சார் எங்களுக்கு வேணும். ஒரு கேங்ஸ்டர் அஜித் சார் வேணும். ஒரு பயங்கரமாக பஞ்ச் டயலாக் அடித்து பஞ்சு கொடுக்குற ஒரு அஜித் சார் வேணும் அப்படின்னு நிறைய ஃபேன்ஸ் நிறைய வருஷமாக கேட்டுட்டு இருந்தாங்க இல்லையா. அது எல்லாத்துக்கும் ஆதிக் ரவிச்சந்திரன் இருந்தாங்க. இந்த ஒத்த படத்தில் ஒட்டுமொத்த அஜித் சாரோட சினிமா கெரியரே தூக்கி கொண்டாடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காருங்க. படத்தில் வந்து கத்துறாங்க, எந்திச்சு ஆடுறாங்க, அதெல்லாம் தாண்டி ஆனந்த கண்ணீர் வச்சுட்டு ஃபேன்ஸ் எல்லாமே வந்து உட்காந்துருக்காங்க. அதுக்கு காரணம் பழைய அஜித் சாரை ஸ்க்ரீனில் அப்படியே பார்த்தது அப்படிங்கிறதா வந்து உண்மைங்க. டிஏஜிங் பண்ணல, எதுவுமே அங்கிட்டு எதுவுமே போலங்க. அஜித் சார் உடம்பை குறைச்சிருக்கிறாரு, உடம்பை ஏற்றிருக்கிறாரு, தாடி வச்சிருக்கிறாரு, ஷார்ட் அண்ட் பேப்பரில் இருக்கிறாரு, பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே வந்து அவ்வளோ காமிச்சிருக்கிறார் ரவிச்சந்திரன். அவ்வளோ ஆதிக் ரவிச்சந்திரன் அவர் ஓஜி ஃபேன் பாய் நினைக்கிறேன். அவர் தான் உண்மையாகவே ஓஜியான ஒரு ஃபேன் பாய். பயங்கரமாக செதுக்கி என்ன டயலாக் எந்த இடத்துல போட்டால் ஃபேன்ஸு குஷியாவாங்க, வாலி டயலாக் எங்கே போடணும், மங்காத டயலாக் எங்கே போடணும், தீனா டயலாக் எங்கே போடணும், நக்கிள் டெஸ்டர் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே ஒட்டு மொத்தமாக கோர்வையாக பயங்கரமாக வந்து கொடுத்துருக்கிறாரு ஆதிக் ரவிச்சந்திரன் அப்படின்னு தான் சொல்லணும். படத்தில் லேகலாம் இல்லையாப்பா அப்படி போயிட்டு இருக்காங்கன்னா கொஞ்சம் அங்கங்கே ஏற்ற இறக்கம் இருக்க தான் செய்யும். ஆனால் இந்த படத்தில் இந்த படத்தை முழுக்க ஏகே ஃபேன்ஸ் ஒரு ஃப்ரேமுமே அஜித் சாரை பார்த்து இப்படியே என்ஜாய் பண்ணி செதுக்குறாங்க. உண்மையாகவே அஜித் சாரோட ஃபேன்ஸுக்கு என்ன ஒரு மைண்ட் தாட் இருக்குன்னா, கதையெல்லாம் எங்களுக்கு முக்கியம் இல்லை, அது முக்கியம் இல்லை, அஜித் சாரை ஸ்க்ரீனில் பார்த்தா போதும் அப்படி நினைக்கிற எல்லா ஃபேன்ஸுக்குமே இந்த படம் ஒரு மிகப்பெரிய ட்ரீட்டாக இருக்கும். அதையும் தாண்டி இந்த படத்தில் மாஸ் இருக்குது, பஞ்ச் டயலாக் இருக்குது, எல்லாமே ஓகே. அதை விட முக்கியமாக அப்பா பையன் சென்டிமெண்ட் இந்த படத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து கனெக்ட் பண்ணியிருக்காரு ஆதிக் ரவிச்சந்திரன். அதை வந்து நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஸ்டார்டிங்லேருந்தே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆரம்பித்ததுலேருந்தே வந்து அந்த எமோஷனும் வந்து அந்த அப்பா பையனோட பாண்டிங் சென்டிமெண்ட் பிரிஞ்சிருக்கிறது எல்லாமே வந்து அதையும் வந்து உள்ளே வந்து எடுத்துகிட்டு வராங்க. அதுக்கிடையில் ஃபைட்டு வருது, பஞ்ச் டயலாக் வருது, போட்டு பறக்க விட்றாரு ஏகே சார் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. காஸ்டியூம்ஸை பற்றி நம்ம கண்டிப்பாக பேசி ஆகணும். அனுவர்தன் மேம், இது வரைக்கும் நீங்கள் அஜித் சாருக்கு நிறைய நல்ல காஸ்டியூம்ஸ் வந்து கொடுத்துருக்கீங்க. ஆனால் குட் பேட் அக்லி நீங்கள் கொடுத்த காஸ்டியூமெல்லாம் பார்த்துட்டு நாங்கள்லாம் அஜித் சார் எப்படிலாம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டோமோ அப்படிலாம் வந்து காஸ்டியூமில் பார்த்து என்ஜாய் பண்ணோம். சினிமோட்டோகிராஃபி இந்த படத்தில் இந்த படம் வந்ததுக்கப்புறம் ஃபுல்லாக எல்லோரும் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் பயங்கரமாக வந்து பேசப்படுவாங்க. ஒரு 360 ஷாட்லாம் இருக்குது, அதெல்லாம் பயங்கரமாக. அதில் வந்து ஏகே வந்து ஒரு ஃபைட் சீக்வென்ஸ்ல ஆன்னு கத்துற மாதிரி ஒரு சீன் இருக்கும். அதை நீங்கள் பார்க்கும்போது பயங்கரமாக இருக்கும். தயவு செஞ்சு முக்கியமாக டைட்டில் கார்டு யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஏகேயோட டைட்டில் கார்டாக இருக்கட்டும், குட் பேட் அக்லி டைட்டில் கார்டு ஒரு மாதிரி அது யூஸ்வலாக இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனால் ஏகேயோட டைட்டில் கார்டு தி பிளாஸ்ட் பயங்கரமாக வந்து உடச்சி பயங்கரமாக வந்து செதுக்கி எடுத்துருக்குறாங்க. ஏகேவோட இன்ட்ரோவுமே வந்து பயங்கரமாக இருக்குது. படத்துக்குள்ளே நிறையா தலை ரெஃபரன்ஸ் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத நீங்கள் படம் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும். வில்லனிசம் அர்ஜுன் தாஸ் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே வந்துடுறாரு. ஒரு பயங்கரமான ஒரு சீனில் வந்து கனெக்ட் ஆகிறார். ஒரு பயங்கரமான சம்பவத்தில் வந்து ஏகே கூட கனெக்ட் ஆகிறாரு. அவங்க ரெண்டு பேருக்குள்ளே வந்து மீட்டிங் இல்லை, ஆனால் ஃபோன் கால் கான்வர்சேஷனே வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக வந்து ரெடி பண்ணியிருக்காரு. சுனில் ஏகேவோட பேபியாக வந்து வராரு, அவர் பயங்கரமாக இருக்குது. ஏகே சார் காமெடிங்க, ரொம்ப நாளைக்கு அப்புறம் காமெடி பண்ணி அது நம்ம பயங்கரமாக வந்து சிரிச்சிருக்கோம். அதாவது இன்டர்வல் பிளாக் எப்போவுமே ஒரு மாஸ் ஹீரோக்கு வந்து பயங்கரமாக தேட்டர் எரியிற மாதிரி ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் இருக்கும் இல்லையா. ஆனால் இங்கே அதெல்லாம் அப்படியே இல்லை, டோட்டலி வேற ஒரு பயங்கரமான ஃபங்கியான கலர்ஃபுல் காமிக்கல் கேங்ஸ்டரோட ஒரு இன்டர்வல் பிளாக் வந்து ஆதிக் ரவிச்சந்திரன் வந்து வச்சிருக்கிறாரு. படம் பாருங்க, உங்களுக்கே தெரியும். ஜிவி தெய்வமே, காட் பிளஸ் யூ மாமே அப்படிங்கிற மாதிரி அவருக்கு எங்கெங்கெல்லாம் ஸ்கோப் இருக்குது, படம் ஃபுல்லாகவே அவருக்கு ஸ்கோப் இருக்குது. எல்லா இடத்துலையுமே பிஜிஎம் போட்டு தெளிச்சு அப்படி இந்தாங்க கொண்டாடுங்க, உங்களுக்கு என்னென்ன வேணும் எல்லாமே இருக்குது அப்படிங்கிற மாதிரி விதவிதமாக ரகரகமாக அணுவாக செதுக்கி பிஜிஎம் போட்டிருக்கிறார் அஜித் சாருக்காக. 19 வருஷத்துக்கு அப்புறம் திருப்பி வரோம்ல, சும்மா வருவோம் அப்படிங்கிற மாதிரி ஜிவி ஒட்டுமொத்த வெறியவும் ஆதிக் ரவிச்சந்திரன் கூட சேர்ந்து இறக்கி ஒரு பயங்கரமாக ஒன்று கொடுத்துருக்குறாங்க. விஷுவலாக இந்த படம் ரொம்ப கலர்ஃபுல்லாக இந்தியாவில் இருக்குது, அப்புறம் ஃபாரின் போகிறாங்க, திருப்பி இந்தியா வராங்க, ஃபாரின் போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கலர்ஃபுல்லாக அந்த காஸ்டியூம்ஸாக இருக்கட்டும், லைட் வந்து ஆதிக் ரவிச்சந்திரன் சொல்லியிருந்தாங்க. எனக்கு வார்ம் லைட் வந்து ரொம்ப பிடிக்கும், நான் ரொம்ப யூஸ் பண்ணுவேன்னு. வார்ம் லைட்டில் அஜித் சாரை பார்க்குறதுக்கே பயங்கரமாக இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி அஜித் சாருக்கு வந்து நீரவ் சார் வந்து நிறையா பண்ணியிருக்காங்க. அது வந்து ப்ளூ, எல்லோ ஷேட், கிரேட் அப்படி இருக்கிற மாதிரியான நிறைய லைட்ஸ்லாம் இருக்கும். பட் இது முழுக்க வார்ம் லைட்டில் அஜித் சாரை பார்க்குறதுக்கு
ஒரு மாதிரி கோல்டு டிராகனா, ரெட் டிராகன் தானே இதில் அதெல்லாம் பேர், கோல்டு டிராகனா வந்து இதில் வந்து தெரியுறாருங்க. பயங்கரமாக இருக்குது. ஜெயில் சீக்வன்ஸ் ஒன்று அது வெறியாக இருக்குது. என்ன பேசுகிறதுனே தெரில. எல்லாமே பேசினா ரிவீல் ஆகிற மாதிரி இருக்கும். குட் பேட் அக்லி, குட்டா பேடா அக்லியா மூணுமே வந்து உங்களை உடச்சி சாட்டிஸ்ஃபைட் பண்ணி திருப்தியாக இருக்குப்பா. ரொம்ப வருஷம் ஆச்சு. ரொம்ப வருஷம்னா 1-2 வருஷம்லாம் இல்லை, பல வருஷம் ஆச்சு அஜித் சாரை பார்த்து நாங்கள் கொண்டாடி அப்படிங்கிற மாதிரி. த்ரிஷா மேம் ரொம்ப அழகாக இருக்காங்க, வழக்கம் போல் க்யூட்டாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அஜித் சாருக்கும் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு காம்பினேஷன் நல்லா இருக்குது. ஐ திங்க் செகண்ட் ஹாஃபில் நிறையா வரும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்குறேன். அஜித் சாரோட பையன் ஒரு பையன் நடிச்சிருக்கான், பயங்கரம் அப்படிங்கிற மாதிரி செமையாக இருக்குது. குட் பேட் அக்லியை பற்றி சொல்லணும்னா ஓட இறக்கி வச்சுட்டு வரட்டா, கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ரொம்ப சூப்பராக இருக்குது. படத்தை கண்டிப்பாக தேட்டரில் செலிப்ரேட் பண்ணலாம். எந்த ஒரு கெட்ட வார்த்தைலாம் வருது, மியூட் போட்டாங்க. ஃபேமிலியாக உட்காந்து என்ஜாய் பண்ணலாம். என்னப்பா அஜித் படம் கேங்ஸ்டர் படங்கிறீங்க, ஃபேமிலியாக உட்காந்து பார்க்கலாமா? 100% 100% ஃபேமிலியாக, குழந்தைங்க, பெரியவங்க, பல்லு போனவங்க, பல்லு இருக்கிறவங்க, ஆயா, பாட்டி, தாத்தா எல்லாருமே உட்காந்து என்ஜாய் பண்ணுற ஒரு படமாக குட் பேட் அக்லி கண்டிப்பாக இருக்கும். நோ டவுட் தியேட்டருக்கு போய் பிளாஸ்ட் ஆகுங்க. GBU மாமே திரையரங்கம் சிதறட்டும். ஆயுஷ்மான் பாலா. ஓகே பிரதர், குட் பை அக்லியோட ரிலீஸ் சொல்லியாச்சு. மொதல் எப்படி இருக்கு உங்களுக்கு? இந்த ஈவென்ட் எப்படி போணுச்சு? ஓகே, இந்த ஈவென்ட் பார்த்தீங்கன்னா குட் பை அக்லி வந்து ஒரு 1300 பீப்புள் வந்திருந்தாங்க. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் கான்செப்டில் ஸ்னோ ஸ்டாம் FTF சொல்லிட்டு நம்ம இது பண்ணியிருந்தோம். படம் இப்போ தான் முடிஞ்சு எல்லாம் வெளியே வரும். படம் வேறு லெவல். ஆதிக் பிரதர் வந்து சொன்னார் வெளியே வரப்போ தொண்டை எல்லாம் கட்டிக்கொண்டு, அது எல்லாத்துக்கும் அப்படி தான் இருந்துச்சு. ஸோ வேறு லெவல் சம்பவம். ஒரு இடத்துல கூட படம் லேக் ஆகலை. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து அஜித் சாரோட அது என்ன மைல்கல்ல, இந்த மலேசியாவில் வந்து ஒரு மைல்கல்லாக அமையும். ஒரு வேறு லெவல் ஓப்பனிங். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ கண்டிப்பாக எல்லாம் தியேட்டர் போய் படம் பாருங்கள். மலேசியாவிலேருந்து வேறு லெவல் சம்பவம். படம் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்தது. ஆக்சுவலி இது ஒரு பெரிய ட்ரீட், பெரிய செலிப்ரேஷன் ஃபார் AK ஃபேன்ஸ். பிகாஸ் AK ஃபேன்ஸ் அப்படியே வெறித்தனமா இருந்தாங்க, எப்பதான் நம்ம இந்த விண்டேஜ் AK பார்க்க போறோம்னு. ஸோ எல்லா ஃப்ரேமும் அப்படியே அழகா செதுக்கி இருக்காரு. ஐ திங்க் அந்த டைரக்டர் வந்து பெரிய ஃபேன் நினைக்கிறேன். அதனால ரொம்ப அழகா ஒவ்வொரு சீனும் செதுக்கி எடுத்திருக்காரு. அது மட்டும் இல்ல, AKயோட சூப்பரான ஜோடி சிம்ரன் பார்க்கும்போது அது ஒரு தனி சந்தோஷமா இருந்துச்சு. த்ரிஷா அப்புறம் எல்லா சீன்ஸும் சூப்பரா இருந்தது. அண்ட் டாக்கி அண்ணன் வந்தப்போ ஐ திங்க் அந்த சினிமாவே அதிர்ச்சிங்க. அது உட்கார முடியல, எல்லாமே செம்மையா டான்ஸ் பண்ணோம். ஸோ ஐ டோட்டலி என்ஜாய் த மூவி. அண்ட் கண்டிப்பா அந்த AK ஃபேன்ஸ்க்கு ஒரு பெரிய ட்ரீட். ப்ரோ இப்போ தான் வந்து FTF குட் பை அக்லி முடிச்சு வந்திருக்கீங்க. எப்படி படம்? படம் உண்மையிலேயே செம்ம. உண்மையிலே AK ஃபேன்ஸ்க்கு உண்மையிலே ஒரு ட்ரீட்டு. ஆதிக்கு வச்சு செஞ்சுட்டாரு. இந்த மாதிரி படம் தான் நம்ம இண்டஸ்ட்ரிக்கு ரொம்ப தேவைப்படுது. உண்மையிலே ஒரு ட்ரீட் தான். அவரோட எல்லா ரெஃபரன்ஸையும் கொண்டாந்து ஒரு படமாக ஆக்கியிருக்காங்க. அண்ட் ஹீரோயினும் நல்லா நடிச்சிருக்காங்க, அவரோட பார்ட்னரும் நல்லா இருக்கு, வில்லனும் நல்லா இருக்கு நடிச்சிருக்காங்க. படம் உண்மையிலே செம்ம. உண்மையிலே எங்களோட மனசார நன்றி நாங்கள் ஆதிக்கு உண்மையிலே சொல்லி தான் ஆகணும். தேங்க்யூ ஆதிக் அண்ட் AK வாழ்க. தேங்க்யூ ப்ரோ. ஓகே, இன்னைக்கு மலேசியா அஜித் ஃபேன் கிளப் உடைய FTFS குட் பை அக்லி படம் எப்படி இருந்தது? வேற லெவல் தரமான சம்பவம். அஜித் ஃபேன்ஸ் எப்படி இருக்கும்? God bless you மாமலா. என்னப்பா உனக்கு பர்த்டேவா? எனக்கு இல்லை சார், ஃபாஸ்டாக் டேக்ஸியோட 25th anniversary. இப்போ 25 வருஷமா ஃபாஸ்ட்ராக் கூட கஸ்டமராக இருக்கேன்னு நானும் பெருமையாக சொல்லிக்கலாம். டவுன்லோட் ஃபாஸ்ட்ராக் டாக்ஸி ஆப் நவ். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம GT ஹாலிடேஸும் வந்தாச்சு. GT ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். முதுகு வலியா, மூட்டு வலியா, கை கால் நீட்ட மடக்க இயலாமையா, அறுவை சிகிச்சை இல்லா குணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் PCR மகாராஜா தைலம்.